காலையிலேருந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தினமலர் செய்தியாக இருக்கும். இந்த நாளைக்கு வந்து சிறப்பு பூஜைகளுக்கும் ஸ்க்ரீனிங்ஸ்க்கும் வந்து கோவில்களை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அமைச்சர் சேகர் பாபுவும் அதை மறுத்து வச்சிருக்காரு. தமிழக அரசு சார்பும் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுடைய சமூக வலைதள பதிவில் மிக தெளிவாக ஒரு முன்னணி நாளேடு நியூஸ் பேப்பர் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஆர்டிக்கலை போட்டு அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு என்னுடைய சமூக வலைதளத்தில் அவங்க ரிஜெக்ட் பண்ண லெட்டர்ஸ்லாம் நான் போட்டிருக்கேங்கண்ணா. ஒரு இடத்துல வந்து ஹெச்ஆர்என்சியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரே ஃபோன் பண்ணி இது நடத்தாதீங்க அப்படின்னு அறிவுரை கொடுத்து நடத்தலை. நிறைய இடத்துல போலீஸ் காவல்துறையை வந்து பயன்படுத்தி இதை வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஏரியாவில் ஒரு ப்ரைவேட் திருமண மண்டபம், தனியார் திருமண மண்டபமோ தனியார் பள்ளிக்கூடங்கள் அதெல்லாம் நான் சமூக வலைதளத்தில் போட்டிருக்கேங்கண்ணா. முதலாக இந்த மோசமான இதை தமிழகத்தில் பார்க்குறோம். இதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் உத்தராகண்டில் சில நிகழ்வில் பங்கேற்கும் பொழுது நானே ஸ்ரீரங்கம் கோவிலில் அந்த நிகழ்வில் பங்கேற்று எல்இடி ஸ்க்ரீனில் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதே ஆட்சியில் எல்இடி ஸ்க்ரீனில் அதை டெலிகாஸ்ட் பண்ணோம். நானே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேங்கண்ணா. அன்னைக்கெல்லாம் இவங்க அனுமதி கொடுத்தாங்களா என்பதையெல்லாம் தாண்டி லோக்கல் கோயில் இருக்கக்கூடிய ஈவோட்டை பேசி நாம் டெலிகாஸ்ட் பண்ணோம். மக்கள் பார்த்தாங்க. கோயிலுக்கு வெளியே இல்லைங்கண்ணா. நானே பங்கேற்றிருக்கிறேன் ஸ்ரீரங்கம் கோயிலில். ஆனால் இன்றைக்கி முதலாக கோவிலில் வந்து அன்னதானம் போடுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் கோவிலில் மக்கள் பசிக்கு யாரோ வந்து சாப்பாடு போடுறாங்க. அது தடுக்கிறதுக்கு என்ன கடமை இருக்குது? அப்படின்னா எல்லா கோயிலும் நாளைக்கு நீ சாப்பாடு போடுறேன்னு தமிழக அரசு நான் கேட்குறேன். சரி, நீ பிஜேபியை சாப்பாடு போடாதேன்னு சொல்கிற, இன்னொருத்தரை சாப்பாடு போட வேண்டான்னு தமிழக அரசு சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு முதலமைச்சர் ஆர்டர் போட்டுட்டும் எல்லா கோவில்லையும் நாங்கள் சாப்பாடு போடுறோம். நாங்கள் சாப்பாடு போட வரல. இந்த நிகழ்வை ஒரு பிரசாதமாக நம்முடைய கட்சியும் பொதுமக்களும் வேறு இயக்கங்களும் இணைந்து எல்லா கோவில்லையும் நாளைக்கு அன்னதானம் போடணும்னு ஒரு பெரிய முடிவோடு கிளம்பிறங்கியிருக்கிறாங்க. இதை ஏன் தடுக்கிறீங்க? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கோயிலுக்குள்ளே எல்இடி வைக்கிறோம். அதுக்கு நீ பணம் சார்ஜ் பண்ணணுமா? சார்ஜ் பண்ணிக்கங்க. அதுக்கு என்ன கோயிலுக்கு பணம் கட்டணுமா? கரண்ட் ஃபீஸ் கட்டணுமா? கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதற்கு டினை பண்ணுறீங்க? கோயிலுக்குள்ளே வரக்கூடிய பக்தாதிகள் கோயிலுக்குள்ளே உட்காந்து பார்க்குறதுக்கும் லா அண்ட் ஆர்டருக்கு என்னென்ன சம்மந்தம்? ராமர் கோவில் தீர்ப்பப்போ லா அண்ட் ஆர்டர் வந்துச்சுங்களா? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பப்போ? இல்லை ராமர் கோவிலினுடைய அடிக்கல் நாட்டு விழாவப்போ லா அண்ட் ஆர்டர் வந்துச்சா? நாளைக்கு ராமர் கோவிலினுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வில் லா அண்ட் ஆர்டர் வரப்போதான்? வராது. இவர்கள் வந்து மைனாரிட்டி அரசியல், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இவர்களுக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. அறநிலைத்துறை அமைச்சர் ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்கார். ஆனால் தமிழக அரசே பொய் சொல்வதை இப்போ சமீப காலத்தமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அரசு பொய் சொல்லுது. அப்போ என்னுடைய சமூக வலைதளத்தில் வெள்ளூர் பகுதியில் ஒருத்தர் ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய இஓ சொல்லி தான் நாங்கள் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு. அது பொய்யா? அதனால் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பச்சை பொய்யை சாதாரணமாக சொல்கிறார். இது திமுகவினுடைய மேடை பேச்சு போல் அமைச்சர் பொய்யை சொல்லி தப்பிச்சிக்கலான்னு ஐடியா பண்ணுறாங்க. திமுகவினுடைய மேடை பேச்சு பொய் மாதிரி இன்றைக்கி அமைச்சரும் அரசும் பொய் பேசு. அதுக்கு ஒரு மறுப்பு அறிக்கையை வேறு அரசே கொடுத்துருக்காங்க டிஐபிஆர் மூலமாக. அதற்கும் நாங்கள் பல இடத்துல அனுமதி மறுக்கப்பட்ட கடிதத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறோம். மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால், முதல்ல ஒரு ஊருக்கு 1000 பேர் வரலான்னு இருந்தது. திமுக இன்றைக்கி ஊருக்கு 10,000 பேர்த்த வர்றதுக்கான அடித்தளத்தை இவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. நாளைக்கு அமைதியான முறையில் கோவிலுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வில் திராவிட முன்னேற்ற கழகம் கை வைப்பதை எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கள் தொண்டர் தலைவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம், எல்லா கோயிலையும் பண்ணுங்கள். அனுமதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்க என்ன ஸ்டாப் பண்ணுறாங்க பார்த்துக்கலாம். எல்லா கோயிலையும் போய் பண்ணுங்கள். மக்களுக்கு சாப்பாடு போடுங்க, திருப்தியாக சாப்பாடு போடுங்க, பஜனை பண்ணுங்கள், ராம கீர்த்தனை பண்ணுங்கள். எல்லா கோவில்லையும் அங்கே இருக்கக்கூடிய சிறு கடவுள் பெருக்கடவுளுக்கு மரியாதை செய்து, நாளைக்கு ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறனால ஸ்ரீராமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை எல்லாம் இணைத்து அந்த கோவிலில் விழா எடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அது யார் தடுக்கிறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு தடுக்கலாம். இதை தடுத்தா தான் லா அண்ட் ஆர்டர் ஆகும். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசரை தெளிவாக சொல்கிறோம். உங்களுடைய மகன் நடத்துகிற விழாவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்து எல்லாம் திருப்பி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் திருப்பி, ஒரு மகன் தங்கை குடியேற்றுறாங்க, மகன் நிகழ்வு நடத்துகிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப விழா போல் திமுகவினுடைய இளைஞரணி விழா நடந்து கொண்டிருக்கிறது. குடும்ப விழா போல் ஏதோ குடும்பத்தில் நடக்கிற ஒரு கல்யாணம் காது குத்து மாதிரி நடத்துகிறாங்க. அதற்கெல்லாம் தமிழக அரசு அனுமதி கொடுக்கும். அதற்கெல்லாம் 6000 போலீஸ்காரங்களை செக்யூரிட்டி போடுவாங்க. அதற்கெல்லாம் மக்களுக்கு உபத்திரம் நடக்கும். ஆனால் கோவிலில் ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய நிகழ்வில் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பப்ளிக் ரேலி போடுறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்களானே, ரோட்டில் உட்காந்து பண்ணுற பர்மிஷன் கேட்டாங்களானே, கோவிலுக்குள்ளே நடக்கிற நிகழ்வு
இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்குன்னு? அதனால் சேகர் பாபு அவர்கள் பச்சை போய் சொல்கிறாங்க. காவல்துறைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஊரில் ஒரு கிறிஸ்தவர் இருக்கார், ஒரு இஸ்லாமியர் இருக்கார். அந்த ஊரில் 1000 ஹிந்து இருக்கலாம் வச்சுக்கலாம். அப்போ ஹிந்து பண்டிகை கொண்டாடக்கூடாது. நாளிலேருந்து இதே தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்ளிகபிளா? நாளைக்கு தீபாவளி பொங்கலுக்கு இந்த அரசு வந்து இதே மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்து இல்லை அந்த நிராகரிப்பு கடித்த சமூக வலைதளத்தில் படிங்க. இந்த ஊரில் கிறிஸ்தவர் வாழ்கின்றார்கள், இந்த ஊரில் இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள், அதனால் இந்த ஊரில் நீங்கள் பிராண பிரதிஷ்டை இந்த கோயிலை நடத்தா சட்டம் ஒழுங்கு கெடும். இதை விட கேவலமான ஒரு அரசை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்க்க போவது கிடையாது. நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும், பொது இடத்துல பட்டாசு வெடிக்கணும்னா அந்த ஊரில் ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, அதனால் கொண்டாட முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் நாளை தடையை மீறி இது நடக்கும், தடையை மீறி இது நடக்கும். எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், தடையை மீறி இறங்குங்க பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரு அளவுக்கு தானே பொறுக்க முடியும். அரசுங்கிறது ஒழுக்கமாக நடந்தால் தான் அரசுக்கு மரியாதை. அரசு ஒழுக்கமாக நடந்துக்கலினா அரசுக்கு மரியாதை கிடையாது. நாங்கள் அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். நாளைக்கு நடப்பது மரியாதையாக, அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக முறையாக அனுமதி கடிதம் கொடுத்து கண்டிஷன் நீங்கள் போடுங்க. பொது இடத்துல கொண்டாடாதீங்க, கொண்டாடல. கோவிலுக்குள்ளே கொண்டாடுறதுல என்னென்ன பிரச்சனை? நானே ஸ்ரீரங்கம் கோவிலில் உத்தராகண்டில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்ற விழாவில், கேதார்நாத் விழாவில் நான் இங்கே பங்கேற்றேன். எல்இடி ஸ்க்ரீனில் கோவிலுக்குள் இருந்தோம். அப்போ அனுமதி, இப்போ அனுமதி இல்லை. அதனால் இந்த எல்லா கேள்விகளும் மக்கள் கேட்குறாங்க. நாளைக்கு தடையெல்லாம் தாண்டி இது நடக்கத்தான் போகுது. அதனால் திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரிட்டிஷ் அரசு எப்படி இந்தியாவை நடத்தினாங்களோ, மகாத்மா காந்தி 1917 வந்த பிறகு இந்த சம்பரான் சத்தியகிரகத்தை எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி தான் நடத்தணும். ஏன்னா இந்த அரசுக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது. மக்களுடைய வழிபாட்டு நெறிமுறையில் கை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த அரசுக்கு அதற்கு மேலே மரியாதை இல்லைங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டரும் தலைவனும் நாளை அரசை மதிக்கப் போவது கிடையாது. அரசு தன்னுடைய கோட்பாடுகளை மதித்தால் மட்டும்தான் அந்த அரசுக்கு எங்களுடைய மரியாதை. எப்படி வேணாலும் நாங்கள் நடத்துவோம், சர்வதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். ஆனால் குடும்ப விழா மாதிரி திமுக வந்து சேலத்தில் நடத்துவாங்க, அதற்கெல்லாம் அனுமதி இருக்கும், மக்களுக்கு தொந்தரவு இருக்கும். ஆனால் இதற்கு அனுமதி இல்லை. அந்த அரசை நாங்கள் எதற்கு மதிக்க வேண்டும் என்ன? நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நாளை தமிழக மக்கள் எல்லா கோவில்லையும் வந்து பங்கேற்க போகிறாங்க, வீட்டில் தீபம் ஏற்ற போகிறாங்க. எல்லோரும் இந்த முக்கியமான பிராண பிரதிஷ்டை நிகழ்வில் தமிழகம் மிக விமரிசையாக பங்கேற்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நடத்தும். தடைகளுக்கு அஞ்சுபவர்கள் அந்த கட்சியில் யாரும் இல்லைங்க. திடீரென தலைவரானவர் தான் அண்ணாமலை, கூட்டணி கட்சி தலைவர்கள் அவருக்கு மதிக்க தெரியல, அதனால தான் கூட்டணி நாங்கள் வெளியே வந்தோம்னு சொல்லிட்டு கேபி ஆனால் கேபி முனுசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னே. எதற்கு புரட்சி தலைமை அம்மா அவங்க கட்சியை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க? அம்மா அவர்கள் கேபி முனுசாமி அவர்களை கட்சி விட்டு தூக்கி வீசலையா? அதனால் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசக்கூடாது. எதற்காக அம்மா அவர்கள் கட்சியை விட்டு தூக்கி வீசினாங்க? அதனால் வெளியே உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி தருமபுரியில் யாத்திரை முடிஞ்சிருச்சு, சொந்த தொகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க, அவர் சொந்த தொகுதியிலே அவரால் நிற்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் வந்து மோடி அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அண்ணாமலை ஒப்பீடு செய்தது தவறு. இது போன வாரம் ஸ்டண்ட் அடித்தார், நேற்று ஏதோன்னு பேசி தெரிஞ்சார், இன்றைக்கி ஏதோ பேசிகிட்டு இருக்கார். அதனால் கேபி முனுசாமி அவர்கள் தான் அறிந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசணும். அவர்கள்லாம் ஒன்றாக இணைந்திருப்பது, அந்த 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க பெருமை பேசுகிறாங்கல்ல, அந்த கட்சியில் வேறு எந்த தொண்டருமே முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதி இல்லையா? ஒருவர் மட்டும்தான், சேலத்துக்காரர் மட்டும்தான் தகுதியா? வேறு 1.5 கோடி யாருமே இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியில் நான் சொல்கிறேன், ஒரு தொண்டரும் இங்கே தகுதியானவன் தான், இத்தனை தலைவரும் தகுதியானவன் தான். அதனால் இங்கே திடீர் தலைவர்லாம் யாரும் வரல, நிறையா தலைவரை உருவாக்குவதற்கு வந்திருக்கேன். அதனால் முனுசாமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்த பார்த்து பேசணும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இது அப்படியே கேட்டுட்டு போகிறதுக்குலாம் அண்ணாமலை சும்மா இங்கே வரல. அதெல்லாம் பழைய இது நீங்கள் பேசியிருப்பீங்க, சில பேர் மன்னிச்சு போயிருக்கலாம். அதனால் உங்களுடைய தராதரம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் தலைவரை தூக்கி தலைமையில் வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டே இருங்க. உங்களை சுற்றி ஒரு மாய உலகத்தை கட்டமைத்து ஏதோ தமிழக மக்கள் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருங்க. களம் மாறிவிட்டது. மக்கள் யார் பக்கம்? மோடியின் பக்கம் இருக்கின்றார்கள். மக்கள் நியாயத்தின் பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் ஊழல்வாதிகள் பக்கத்தில் இல்லை. அதை முனுசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவங்களோட மருமகனோ ஒரு பட்டியலுக்கு பெண்ணை வந்து கொடுமை பண்ணதா வந்து வீராங்கனை அவருக்கு அது வழக்கு பதியப்பட்டதோடு சரி, மேல் நடவடிக்கை எடுக்காம. ஆனால் இதை முதல்ல பேசியது யாருன்னே? முதல்ல பேசியதே நான் தான். அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா தெளிவாக சொல்லியிருக்கு, என் மேலே கையெல்லாம் வச்சா நான் வந்து யார் எம்எல்ஏ உன்னுடைய மருமகள், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஒரு பட்டியலின சகோதரிக்கு நியாயம் கொடுக்க தெரியல, தர்மம் கொடுக்க தெரியல. இவங்களாம் வாய்கிலேயே சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. வாய்கிலேயே சேலம் மாநாட்டில் சமூக நீதி. இதை விட கேவலமாக ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்க்கல. சேலம் மாநாட்டினுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய குறிப்புகள்னு போட்டிருக்காங்க. என்னையா சமூக நீதி பேசுகிற நீ? ஒரு சொந்த எம்எல்ஏவுடைய சொந்த மகன் வீட்டில்
நடந்த ஒரு நிகழ்வு, கோரமான நிகழ்வுக்கு ஒரு நியாயம் கொடுக்க முடியல. நீங்களாம் என்ன சமூக நீதி மாநாடு நடத்திக்கிட்டு இருக்க? அதில் வந்து முதலமைச்சர் மேடையில் உட்கார்ந்து கொண்டு என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்களா? கேட்டால் சுய ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, சமூக நீதியை மீட்கிறேன். முதல்ல உங்கள் சொந்த எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு நியாயத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ ஆளை கொடுத்து மாநாடு நடத்த அப்படிங்கிறதா இன்றைக்கி சேலத்தில் இளைஞரணி மாநாட்டுக்கு தமிழக மக்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் சகோதரர்கள் அனைவருக்குமே தெரியும், சகோதரிகளுக்கு தெரியும், திமுகவை பொறுத்தவரை வாய்ச்சொல் வீரர்களாக பொய் பேசி திரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க பேசுகிறதையெல்லாம் திரிச்சு பேசிக்கிட்டு ஒரு குடும்பத்தில் தங்கை வந்து கொடியேற்றுவாங்களாமா, அண்ணன் அதை பார்த்து சிரிப்பாராமா, அண்ணனுடைய பையன் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை மாற்றணுமாங்க. வெக்கமா இல்லையா? கேவலமாக இல்லையா? இதற்கு தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிங்களா? இதற்கு தான் பெரியாருடைய புகழை பாடுறீங்களா? இதற்கு தான் அண்ணாதுரை அவர்கள் குடும்பத்தை கட்சிக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொன்னாரா? நீங்கள் 3 பேர் சேர்ந்து கொடியேற்றுறதுக்கு தான் அந்த கட்சி நடக்குதா? கேட்டால் சமூக நீதி, கேட்டால் சமூக புரட்சி. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கண்ணே. அடுத்த தேர்தலில் பாருங்கள் என்ன நடக்குது. வேறங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பாரத போர் அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இது பாரத போர் தான். ஏன்னா ஊழல்வாதிகள் ஒரு பக்கமும் நேர்மையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் நிற்கக்கூடிய போர். குடும்ப ஆட்சி, நீங்கள் சொன்னீங்களே தங்கம் தென்னரசு, தங்கபாண்டியன் ஐயாவுடைய பையன், தங்கம் தென்னரசு ஐயாவுடைய தங்கச்சி தென் சென்னை எம்பி, இவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ அமைச்சர். இந்த ஒரு குடும்பம் கையில் இருக்கலன்னே, அதையெல்லாம் ஒழிப்பதற்கான பாரத போர். குடும்ப ஆட்சி, ஊழலாட்சி, பொய்யாட்சி, அதெல்லாம் ஒரு பக்கம். நேர்மையாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். இது பாரத போர் தான். எப்படி பாரத போரில் பாண்டவர்கள் வென்றார்களோ, எப்படி பாரத போரில் சத்தியம் ஜெயிச்சதோ அதே போல் ஜெயிக்கும். இவர்கள்லாம் பாரத போர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே தகுதி இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது? அவங்க அப்பா இனிஷியல் தூக்குனா யாருனே அவர்? நீங்கள் தங்கம் தென்னரசு சொல்கிறீங்க, அப்பா இனிஷியல் தூக்குனா யார் அவர்? அவங்க அப்பா இனிஷியல் இல்லாமல் யாருன்னே அவர்? இவர் ஒரு பக்கம் எம்எல்ஏ அமைச்சர், இவர் அக்கா தங்கச்சி ஒரு பக்கம் தென் சென்னையில் எம்பி. இதுக்கு தான் கட்சி நடத்துகிறாங்களா? கேட்டால் பாரத போர். எத்தனை நாளைக்கு இதெல்லாம் தூக்கிட்டு சுற்றுவாங்க? இதெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார்கள். இத்தனை நாட்களாக இவர்கள் பேசிய பொய் 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடுபடாது என்பது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். வேறங்க என்ன? நன்றி அண்ணா, நல்லா இருங்கண்ணா.